ஹலோ guys, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவன்ல எபிசோட் 94 95 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீனோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டூ சாங் வந்து இறங்கியிருப்பாரு guys. ஸோ அவர் வந்து இறங்கணுன்னே கேட்குறாரு, ஒழுங்கு மரியாதையாக அவனை வந்து விடுறா, அப்படி இல்லைன்னா உன்னை இதே இடத்துல கொண்டுருவோண்டா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ தலைவனை பிடிச்சிட்டு இருக்க. ஸோ நம்ம ஹாங்லேயே வந்து கத்துறாரு, தயவு செஞ்சு இந்த சேவ் பண்ணுங்க எல்டர்ன்ட்டு. இவர் சொல்கிறாரு, இப்போ விட்றியா சாவ போறியாட்ட பின்னாடி அட்டாக் பண்ண. இந்த சைட்லாம் பாப்பாட்லாம் வந்து அந்த எல்டர் பொழந்துக்கிட்டு இருக்கா சைடில். ஸோ ஹீரோ கேட்குறான், ஸோ இவனை விடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவையில்லாமல் இவனு தான் சீனியர் என்கிட்ட பிரச்சனை பண்ணானுங்கன்னா இப்போ நீ அவனை விட்டு அப்புறம் பேசிக்கலான்னா இந்த சைடில் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நீ என்னடா பண்ணுற, அவனை கொண்டுட்டு சீக்கிரம் வாடா, அந்த பப்பட்டை என்னை கொன்றும் போலடா அப்படின்னு சைடில் அந்த எல்டரும் கத்திக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோவும் வந்து அவன் வந்து தூக்கி போட்டுறான். அவங்ககிட்ட நான் டார்க் எனர்ஜி யூஸ் பண்ணுறேன், நீ போய் அவனை புட்டியிலனா அவன் அதே இடத்துல வெடிச்சு செத்துருவான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவோம். டீ உனக்கு இருக்குடான்ட்டு தலைவனை அவன் பிடிக்க போயிடும். இந்த சைடு வந்து ஸோ பப்பட்டை அந்த எல்டர் அடிச்சுக்கிட்டு இருக்க, ஃபைட்டு போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சி ஃபிளிப்பிங் சீல வச்சு தலைவன் அடிப்பாம இருங்க அந்த எல்டரை. ஸோ அந்த எல்டர்லாம் இதை தடுத்துக்கிட்டு இருக்க, நம்ம பப்பட்டு மேலேருந்து அந்த ஒரு அடி அவெல்லாம் கீழே போய் விந்துறாங்க. இதை பார்க்குற எல்லாரும் உண்மையிலே வந்து அவன் எல்டர் வந்து தோக்கடிச்சிட்டான்ட்டு ஸோ தலைவனை இதாண்டா சான்ஸ் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, தலைவன் ஒரு வேலையை பார்த்து விட்டான். ஸோ இந்த சைடு இந்த எல்டர் வந்து கேட்குறான், வந்து அவன் வந்து கண்டிப்பாக தப்பிச்சிருக்கூடாது. இப்போ தான் தெரியுது அவன் ரிங்கை வந்து ஆட்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த அடிக்கிற அந்த கேப் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தலைவன் ரிங்கை உருவிட்டு போய்க்கிறான். அவன் எவ்வளோ தைரியம் தான் ரிங் எடுத்துகிட்டு போவான். அவனை தேடினா 2 பேர் போவ, உண்மையிலேயே அந்த 2 எல்டருமே அவனுக்கு கதற விட்டான்டா. பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி இந்த ஹான் கிளானை சேர்ந்து எல்லாருமே பெருமையாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த தலைவன் பார்த்தா ரிங் எடுத்துகிட்டு பரவாயில்ல நல்ல கிஃப்ட்டுன்னு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அட்டாக் பண்ணுற அசல்ட்டு கேப்பில் அந்த ரிங்கை வந்து அடிச்சு விட்டான். அந்த ரிங்கில் வந்து எக்ஸாக்ட் ட்ரெஷர் இருக்கும். எல்டர் ஆங்க வந்து எல்டர் ஸ்ட்ரெங்கை வந்து ஹீல் பண்ணிருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு, அந்த பையன் வெறும் எம்பரர் லெவலில் தான் இருக்கான், ஆன்சிஸ்டர் லெவலில் இருக்கிற நம்மள இது பண்ணிட்டான்னா அவருக்கு இப்போ தான் ஒன்று வரைக்குது. அவன் வந்து அந்த ஸ்பேஸ் பேரியரை ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த ரிங்கில் இருக்கிற ஸ்பேஸ் பேரியரை ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். வந்து ஒரு டூ சாங்கோட லெவல் பேரியர் அது, அது எப்படி அவங்க ஓப்பன் பண்ணான் அப்படின்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக ஏதோ மிஸ்டீரியஸாக இருக்குன்னு பார்த்தா தலைவன் இங்கே பார்த்தா இந்த ரிங்கை வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரிங்கை வந்து ஓப்பன் ஆகிடுது, சீல் வந்து உடஞ்சிருது. உடஞ்சி உள்ள பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸாக இருக்கிட்டா அதில் ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ என்னடா டெக்னிக் அப்படின்னு பிரித்து வந்து அந்த பப்பட்டை வருவான். பிரித்த உடனே அதுக்குள்ளே அந்த ப்ரொடக்டிவ் சீல் இருக்கும் பாருங்க, அது அப்படியே அந்த பப்பட்டை தூக்கி அடிச்சிருச்சு. பின்னாடி அப்படியே பயங்கரமான தண்டர்லாம் அடிச்சுக்க பப்பட்டும். இதெல்லாம் ஒரு விஷயமே இருக்கிற மாதிரி ஏன் அசால்ட்டாக நிற்கிது. ஸோ ஹீரோ யோசிக்கிறான், நான் மட்டும் திறந்துருந்தேன் அவ்வளோதான் போலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பார்க்குறான். பாப்போட்டா அசால்ட்டாக இருக்கா. சரி ஓகே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா வந்து லைட்டிங் இல்யூஷனரி பாடி, நம்ம வந்து லைட்னிங் பாடின்னு வச்சுக்கலாம். அது வந்து நல்லா இருக்கும் ஓரளவுக்கு சொல்கிறது. ஸோ வந்து இருக்குது அது வந்து ஒரு எல்டர் வந்து பேசுகிறாரு, இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால அவங்க பவர் ஈக்குவலான ஒரு க்ளோனை வந்து உருவாக்க முடியும், அப்பயும் அதை வந்து பயங்கரமாக வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா என்னோட டெக்னிக் இது. இந்த மாதிரி டெக்னிக் இருந்தால் நான் 2 டூ சாங் கூட வந்து ஈஸியாக அசால்ட்டாக ஃபைட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு யோசிச்சு. ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது ஒரு ஸ்கோல் வந்து கம்ப்ளீட்டாக இல்லையே. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தலைவனும் உள்ளே போக அதுக்குள்ளே வந்து இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா கீழே தொட்டு பார்த்தா திடீர்னு எட்டுமே மாதிரி அதுக்குள்ளே வந்து எல்லா டெக்னிக்கும் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லா டெக்னிக் தான் இந்த ஒரு பாகத்தில். ஸோ ஹீரோ வந்து பரவாயில்ல இந்த டெக்னிக் வந்து பயங்கரமாக இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னா எல்லா டெக்னிக் வந்து உள்ளே போதும் அப்சர்வ் பண்ண முடியல. ஏன் என்னால் அப்சர்வ் பண்ண முடியல? ஒருவேளை இருக்கிற எல்லா டெக்னிக் இது வந்து ஒரு பீஸ் தான் இருக்கிற மற்ற எல்லா டெக்னிக் வந்தால் தான் ஒன்றா அப்சர்வ் பண்ண முடியுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி இவனு 2 பேரும் மலையெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்கான்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் மேலே பிளட் சீல போட்டிருக்கேன்டா, அது இடம் இங்கே தான் காட்டுது, கண்டிப்பாக அவன் இங்கே தான் இருக்கணும்டான்ட்டு எல்லாரும் உடச்சிட்டு டே சியாச்சான் வெளியே வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஓட முடியாது, ரொம்ப லேட் ஆச்சுன்னா உடனே நம்ம எல்டர் மாஸ்டர் சொல்கிறாரு, டியான் மாஸ்டர் டே போடா நான் அங்கே வரைக்கும் தான் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தலைவனை வந்து அந்த இடத்துல வெளில வரான். வெளியே வந்து எதுக்குடா தேவையில்லாம சாவை தேடி வரணும், டே இவ்வளோ அரகண்டா பேச உனக்கு எவ்வளோடா தைரியம், எவ்வளோ தைரியம் தான் ரிங்கை உடச்சி உள்ளேருந்துலாம் எடுத்துருப்பா அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேருமே அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். தலைவனை அவன் பப்பட்டை வர வச்சுட்டு இந்த பப்பட்டை காப்பாற்றுன்னு நினைக்கிறியாடா, வெறும் அந்த பப்பட் வந்து ஒரு சாங் சமாளிக்க முடியும். ஆனால் இன்னொருத்தனை கொண்டுட்டானா உடனே வந்து இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா எல்டர் ஷிங்கு வந்து எல்டர் ஆங்க வந்து பப்படைக்கிட்ட விட்டுரு, நான் வந்து அந்த பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமுச்சு விட்டுருப்பாரு. இதை கேட்டால் எல்டர் ஆங்க போய் பப்படை சண்டை போட இப்போதான் தெரியுது அந்த பப்பட்டோட ஓட்டமாக வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் வேணுன்னு என்ன கோத்து விட்டான்ல அந்த பப்படைக்கிட்ட, இதை என்ன அடித்தாலும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இல்லைன்னா அவருக்கு வந்து இப்போ தான் புரியுது இந்த நிறைய என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த எல்டர் ஆங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பப்பட்டில் எதுவுமே கீழவே மாட்டுது. இந்த செங்க பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் டியானோட பவரை வந்து தலையை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வந்து மாஸ்டரோட டியான் பவர் வந்து இப்போ வந்து ஹீரோக்குள்ள வருது. இப்போ இது முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் வந்து பவர் கொடுப்பா இல்லையா, அதுமாதிரி தலைவன் இப்போ அவன் பவர் ரிலீஸ் பண்ணதுக்கே அங்கே தெரியுது அவன் இன்னுமே பவர்ஃபுல் ஆகிட்டானு. அவனோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டார் டூ ஜாங் 8 ஸ்டார் ஆன்சிஸ்டர் லெவல். இதை பார்க்குற இந்த என்டர்க்காக நம்ப முடியல. கண்டிப்பாக ஏதோ சீக்ரெட் டெக்னிக் தான் வச்சு பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம் நான் வந்து ஹோல்ட் பண்ணால் மட்டும் போதும் எல்லாருமே பார்க்குறான் எனக்கு என்ன வகையான்னு பார்க்குறேன். இந்த சைடில் இந்த 2 பொண்ணுங்களும் வந்து அவன் தாத்தா போய் எழுதி தாத்தா அதை காப்பாற்றி தத்தானா என் பேத்தி 2 பேரும் ஒருத்தர் தேடி போய் கேட்குறீங்களே அப்படின்ட்டு அவனை காப்பாற்றலாம் ரொம்ப கஷ்டமா, அதனால இன்டர்ஃபியர் ஆக முடியும்
அங்கே வர பவர் ரெடியூஷனை பார்த்து பாரு ஆல்ரெடி சண்டை ஆரம்பிச்சிருச்சு, அவனுக்கு வந்து கொடூரமாக அடிச்சு போனாங்க. கண்டிப்பாக அந்த பையன் உயிர்த்த போய் இது கஷ்டம்னா இந்த சீல தலைவன் சொல்கிறான். ஸோ வந்து ஆடத்த ஆரம்பிக்கலாமாடா தம்பி அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து கண்டிப்பாக சீக்கிரம் டெக்னிக் வச்சு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறா, ஆனால் இதெல்லாம் ரொம்ப நேரம் நிற்காரான்ட்டு இது பண்ண தலைவன் எக்கச்சக்க ஃபயர் பால் ஒன் ஆஃப் வெட்டிக்கு போகும் பாருங்க. ஸோ அந்த எல்ட்ரிக்கெலாம் சரியான டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அவரும் யோசிக்கிறான் உண்மையிலேயே வந்து இந்த பவர் உண்மை தான், இது வந்து இல்யூஷன் இல்லைன்னு இது பண்ண எல்லா ஃபயர் பாலும் துரத்திக்கிட்டு இருக்கு. அவன் எங்கே போனாலும் விட மாட்டேங்குது. அந்த ஃபயர் பால் மாற்றி மாற்றி வந்து அடிச்சு உடச்சி வெடிச்சுக்கிட்டு இருக்கு பயங்கரமாக. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பப்பட்டும் இந்த ஹாங்கை போட்டு அடிச்சு துவைக்குது. இதை பார்க்குற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உண்மையிலேயே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், எல்டர்ஸை பயந்து வருவாங்க, நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கானே. இவனை சொல்லிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணால் போதும் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடில் பப்பட்டும் ஹாங்கும் கொடூரமாக அடிச்சுக்கிறாங்க. ஆனால் பப்பட்டு தாங்க லீடிங்காக இருக்குது, அவரோட பவர் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்டர்ஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிடாங்க, எல்லாம் ஓடுகிறான்ட்டு. ஸோ வந்து மாஸ்டரோட பவர் யூஸ் பண்ணுறதுனா ஹீரோட வெயின்லாம் வந்து கொஞ்சம் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே இது வந்து இது பண்ண நிறுத்தணுன்ட்டு ஓடுகிற எல்டர் வந்து ஷீல்டு மாதிரி போட்டு தடுத்து தலைவனும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பவர் குறையிறதுனால சீக்கிரமாக அவனை கொண்டான்ற முடிவு. ஸோ அவனும் வந்து எக்கச்சக்க ஸ்வாட்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாதுமே ஒரே அடி தான். அவெல்லாம் எல்டரில் அடிச்சுட்டு போய் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடியோட பவர் தாங்க முடியாமல். ஸோ இப்போ மாஸ்டர் டியானோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவனும் போகிறப்போ கூட 2 பில்லோ தூக்கி போட்டு உடச்சி தூக்கி வெட்டி வச்சுட்டு இவனும் யோசிக்கிறான். ஸோ வந்து கண்டிப்பாக அதில் மாட்டிருப்பான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தலைவன் வந்து ஒரே அடி மூஞ்சில் அவன்லாம் கீழே போய் விழுந்துடுறான். இதை பார்க்குற வந்து இந்த ஹாங்கல்றம் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்தால் அவன் நம்மளுக்கு கொண்டுருவான். அவன் ஸ்ட்ரென்த்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவு இருக்குது. இங்கேருந்து ஓடுறதா நல்லது, எல்லாரும் ரிட்ராக்ட் ஆகடா சொல்லிட்டு அந்த எல்டர்ஸ் ஓட ஆரம்பிக்க. இவனு யோசிக்கிறான் டேய் நீ மட்டும் எனக்கு கொண்டா அப்படின்னா என்னோட விண்டு கிளவுட் செட்டுக்கு நீ பதில் சொல்லணும்டானா அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி வந்து தலைவன் கழுத்தை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்க. அவன் வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிறான். ஒரு என்னோட செல்ஃப் எக்ஸ்ப்ளோசிவ் தாங்க முடியாது ஆள் சொல்லும்போது தலைவன் என்ன பண்ணுறானா அப்படின்னா ஸ்பேஷியல் பேரியர் வந்து உருவாக்குறாங்க. ஸ்பேஷியல் பேரியர் இல்லை அப்படின்னா உள்ளவே அவன் விட்டு சத்துறான். இதை பார்க்குறோன்னா உண்மையிலேயே அவன் வந்து அந்த வெடிப்பையே தடுத்துட்டானா. கண்டிப்பாக அவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானவன் இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஓடுறது தான் நம்ம நல்லது, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவனை ஹீல் பண்ணுறது ஒன்று பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அவன் சொல்கிறதோட இந்த எபிசோடு வந்து அங்கேயே முடியுது கைஸ். அந்த எபிசோடு தான் முடியுது, அடுத்த எபிசோட் சேர்த்து போகிறதுக்கு பார்த்துப்பாங்க கைஸ். ஸோ அந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவன் வந்து செல்ஃப் எக்ஸ்டன் வந்து தடுப்பால அவன் ஸ்பெஷல் பேரியர் போட்டு அதுலேருந்து காட்டுறாங்க. அந்த ஷென்யூன் அவர் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஆகிட்டாரு. ஸோ இதை பார்க்கணும் ஹாங்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல நான் இருக்கிறது ரொம்பவுமே இது அந்த செட்டோட ஆளுங்க வந்து அவனை பார்த்துக்கணும், அந்த பவிலியனோட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பப்பட்ட வந்து துரத்தவனான்னு ஹீரோ வந்து கூப்பிட்றான், அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ இந்த இவர் யோசிச்சு உண்மையிலேயே அவன் வந்து அவன் 2 பேரும் அலற விட்டான். ஈவன் இந்த செட்டு சேர்ந்தவங்களே பயந்து ஓடுறானுங்களே, ஹாங் செட்டுக்கே அவன் பயங்கரமாக இருக்கான்ட்டு யோசிக்கிறாங்க. இந்த சைட்டில் வந்து இவனுக்கு எல்லா வாரத்தை பற்றி என்னடா இருந்தாலும் தெரிச்சுட்டு வராங்க. அவனுக்குள்ள ஏதோ சிறப்பாக இருக்குன்னு யோசிச்சுட்டு 2 பொண்ணுங்களும் தாத்தா நம்மளோட போய் காப்பாற்றலாம் தாத்தா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. சரி ஓகே போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக ஹில்மா அவனை காப்பாற்ற போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்க. அந்த வெடிப்பு எடுத்துக்காட்டா நான் இவன் சொல்கிறான் உன் சோலை ஹைட் பண்ணிட்டா உன்னை என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாடா அப்படின்ட்டு அவன் ஃபயர் அட்டாக் வந்து ஒரு இடத்துல அனுப்பிச்சு விட. ஸோ அந்த எல்டர் ஷாங் என்ன பண்ணுறான்னா அவன் சோலை வந்து மறைச்சி வச்சிருக்காங்க. அவனு டேடி எனக்கு கொள்ளாதரா பேசி தீர்த்துக்கலாண்டானா அவன் தலைவன் அசால்ட்டாக அவனை அதே இடத்துல வந்து கொண்டு போட்டுருவாங்க கைஸ். ஸோ யோசிக்கிறான் பரவாயில்ல இவனை கொண்டுட்டோம் அப்படின்னு வச்சுட்டு அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு எவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவான ஸ்ட்ரென்த்னா 2 பொண்ணுங்களுமே வந்து தாத்தா தடுப்பு மீறி போவேன் என்னடி பொசுக்குன்னு பேச்சைக்காக போகிறீங்க அந்த மாதிரின்ட்டு அவர் வந்து டென்ஷன் ஆகுது. யாரா 2 பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான் யோசிச்சுட்டு இருக்க. அந்த தாத்தாவும் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நீ வந்து எந்த ஆர்ஜின் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸோ வணக்கம் எல்லாருன்னா இவர் எங்கள் தாத்தா கிராண்ட் பண்ணா உதவிக்கு ரொம்ப நன்றி, உங்களால் தான் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ வந்து 2 சிஸ்டருமே உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சாங்க, இதுதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னா ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிராண்ட்பா வந்துட்டு 2 பொண்ணுலையும் வந்து கூப்பிட்டு போகிறான். வீட்டுக்கு கொண்டு சின்ன பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா, சின்ன பொண்ணு வீட்டுக்கு போலவா அவங்க அப்பா தேடுவான் அப்படின்ற வரைக்கும் கூப்பிட்றாரு கைஸ். ஸோ அந்த பொண்ணு வந்து பயவச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீரோ யோசிக்கிறான் ஸோ நான் எப்படி அடுத்தடுத்த லெவலில் இம்ப்ரூவ் ஆகணும் சீக்கிரமாக போகணும், மாஸ்டர் மட்டும் இல்லைனா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல வந்து உங்கள் உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் அந்த பவர் ஹேண்டில் பண்ண முடிச்சு அப்படின்ட்டு டேய் என்னை எப்படியாவது ரெக்கவரி பண்ணி சொல்லடா ஏதாவது ஒரு உடம்பு கண்டுபிடிச்சு தூக்கி உள்ளே போடுறோம் அப்படின்னா சரி மாஸ்டர் பார்த்துக்கலாம் மாஸ்டர் வாங்க அப்படின்ட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த விண்டு பவுலியன் இந்த விண்டு லைட்டிங் பவுலியன் தான் காட்டுறான். இதுமாரி வந்து ஸோ ஒரு எல்டரோட டோக்கன் உடஞ்சிருச்சு, கண்டிப்பாக அந்த ஷான் எல்டர் வந்து செத்துட்டாருன்னா இந்த மாதிரி யார் அதை கொண்டு போகணும் எல்டர் டேன் எல்டர்லி எல்டன் ஃபீங்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, அவர் வந்து எப்படி செத்தாருன்னு எனக்கு கீழே எவன் வந்து எவன் கையை வச்சாங்கிறதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாஸ்டர் சொல்லிட்டு போய் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுமாதிரி இந்த போஸ்டர் இருக்கிறவன் தாண்டா வந்து ஒரு எல்டரே கொண்டு இருக்கா, அதுவும் வந்து அந்த விண்டு போலியன் செட்டு சேர்ந்தவன் யாரா இருக்கும் அவன் இவனோட ஃபேஸ் வந்து இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே வந்து தலைவன் பின்னாடி கிராஸ் ஆகிறான். ஸோ இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது பார்த்தா ஹீரோட மூஞ்ச வரைஞ்சி போட்டு வச்சிருக்காங்க, அதில் டீட்டெயிலாக போட்டிருக்கானுங்க போன் விங்ஸு பிளாக் கலர் ரோப்பு அப்படின்ட்டு. ஸோ தலைவனை அதை பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு நல்லதில்லை போல, முதல்ல சேஃபான இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ வந்து முதல்ல நீ ஹைட் பண்ணி பவரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு அந்த செட்டையை கூட போடுதல்ட்டு வந்துடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்காருங்க மாய்ஸ். ஸோ வந்து ஹீரோவோ சரி ஓகே மாஸ்டர் முதல்ல நம்ம ஏதாவது சேஃபான பிளேஸ் கண்டுபிடிச்சிப்போம் அப்படின்னு போய்கிட்டு இருக்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பின்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்களே
அவனுக்கு எல்லாருமே தலைவன் பறந்து போகிறான். டீ அவன் தாண்டா அது போன் விங்ஸு பிளாக் ரோப்பு இவ்வளோ நேரம் கூடவே தாண்டா இருந்திருக்கான். இவனை கண்டுபிடிச்சிருந்தா எக்கச்சக்க ரிவார்டு வந்துருக்குன்னு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹான் ஃபேமிலி முன்னாடி இந்த 3 எல்டர்ஸு இந்த விண்டு பவுலின்ஸ் வந்து எல்லா டிசிப்ளின்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. ஹான் ஃபேமிலி சரண்டர் பண்ணுறாங்க. சின்ன பொண்ணு நீ வரக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அக்கா காரியை சொல்லிட்டு இருக்கா வரமாட்டா கவலைப்படாதா. இதில் ஒரு அங்கே காட்ஸ் வந்துருக்கானுங்களா அவனுக்கு பேச இருப்போம். டீ இங்கே இருக்கிற பொண்ணுங்க போகிறா என்ன சேப்பு என்ன ஸ்ட்ரக்சரா அப்படி என்ன க்யூட்டாக இருக்கலாம் எப்படின்னா ஒரு கரெக்ட் பண்ணிடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அங்கிள் கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பேசுண்டா எங்கள் வீட்டு பொண்ணுங்களை பற்றி எப்படாடா பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு கைஸ். இவனுங்களாம் டேய் விண்டு பவுலியன் செட்டை மறந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ விண்டு லைட்னிங் செட்டு எங்ககிட்ட உங்களால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவரும் அட்டாக் பண்ணுவோம். அசால்ட்டாக மேலே இருந்து போட்டு தள்ளிடுறேன். டீ எல்டர்ஸ் இதெல்லாம் வந்து நியாயமே இல்லை எதிராக நியாயமே இல்லை எங்கள் ஆலோசனை கொல்லுவீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம் அவங்க செட்டை கொல்லாமட்டு இருக்கேன் சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து அந்த பயங்கரமான ப்ரெஷர் வந்து அடி வைக்கிறாங்க. யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா வந்து விண்டு லைட்னிங் பவிலியன் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். அக்கா கரியும் வேணாம் சமாதானப்படுத்தி நம்ம இங்கே போகிறதா நல்லதுன்னும் போது அந்த இடத்துல மழை வருது. ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அக்கா காரியம் போயிட்டு நம்ம சின்ன பொண்ணு மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீ வராமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு வந்துடாத வந்தனா உங்கள் உயிருக்கே ஆபத்து. சிவச்சான் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துடாதுன்னு முதல் தலையை வந்து நிற்பான் பின்னாடி வந்துட்டு பா நல்ல ஃபைட் இருக்கும் போலியே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணுக்குலாம் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் தெரியுது சரி ஓகே அவன் இங்கேயே வந்தான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து எல்லாம் கெட்டானுங்க அவன் கடைசியாக வந்துட்டான்டா இவனுக்கு இதே இடத்துல கொண்டாடா அப்படின்ற மாதிரி எல்லா அந்த டிசிப்ளின்ஸ் வந்துருப்பானுங்களோ அவனுங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்துருப்பான்ட்டு எல்லாரும் அட்டாக் பண்ணப்போ தலைவன் சால்ட்டாக வந்து அவன் வெப்பனை வச்சு எல்லாரையும் அடிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு எல்லாரும் ஒரே டைமில் வந்து அட்டாக் பண்ண வர இந்த ஃபயர் பைத்தானில் அந்த டெக்னிக் வச்சு மொத்தம் அடிச்சு போடுறாங்க. அடிச்சு போட்டு 3 எல்டர்ஸாக இருக்கானுங்க. இவனுங்களை மட்டும் முடிச்சிட்டா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ ஹீரோ வந்து சின்ன வயசாக பார்த்துட்டு அதை வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருப்பானுங்கள்ட்ட சொல்கிறானுங்க. வந்து சின்ன பையனாக இருக்கேன்னு வந்து உயிரோட வரலாம் மாஸ்டர்கிட்ட கூட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் நீ இவ்வளோ அரங்கட்டான்னு வந்து தெரில. சரி ஓகே உன்னை இதே இடத்துல கொண்டு வேண்டியது அப்படின்னு 3 எல்டரும் பேசிக்கிட்டு இருக்க. முடிஞ்சால் கொண்டுக்காங்களேன் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை ஒரு ஆள் எல்டர் வந்து கொண்டு இருப்பேன். நான் சத்தியமாக இதே இடத்துல கொண்டு 100 ரூபா பட்டச்சு வெட்டி போகிறேன்டா சொன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கணும். தலைவனும் பப்படை சமன் பண்ணுறான். நீ நினைக்கிறாடா இந்த ஒரு பப்பட்டால் உன் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ யார் நம்ம ஹாங்கா கூப்பிட்றாரு. தலைவனும் வந்து அவன் மாஸ்டரோட பவரை பாரோ பண்ணிக்க இப்போ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கானா ஹாங் அப்படின்னு விட்டா இந்த மாதிரி சொல்லுங்கள் எல்டர்ஸ் அப்படின்னு மாதிரி அந்த ஹாங் எல்டர் வந்து நிற்கிறான். உங்ககிட்ட அந்த பப்பட்டை விட்டுறோம் அவனை நீ பார்த்துக்க மற்றபடி வந்து நாங்கள் பார்த்தோம்னா ஓகே எல்டர்ஸ்னு தலைவனும் போய் பப்பட்டை அடிக்க போவேன். ஆல்ரெடி தான் அடி வாங்கினியாடா இன்னுமே ஏன்டா பப்படிக்கிட்டே போகிறன்ற மாதிரி எனக்கு தான் தோண ஆரம்பிச்சு. 2 பேரோட ஃபைட்டும் வழக்கமாக இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இவனை இதே இடத்துல கொள்ளுங்கடான்னு சொல்லிட்டு எல்லா டிசிப்ளின்ஸும் பவரை கொடுங்கடா ஃபார்மேஷனை ஆன் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறானுங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து 9 ஹெவன் லைட்னிங் ஃபார்மேஷன் ஆமாங்க கைஸ். ஸோ அந்த வந்து எல்லா எல்டர்ஸுமே சேர்ந்து அந்த ஃபார்மேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறானுங்க. ஸோ அந்த ஃபார்மேஷனும் வானத்துக்கு மேலே பெரிய அளவில் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அதில் வந்து அந்த எல்டர்ஸுக்கும் பவர் கிடச்சிட்டு இருக்கு. அவனுக்கு யூஸ் பண்ணுறது டெக்னிக்கலாக முன்னோட பயங்கர பவர்ஃபுல்லாக ஆகிறானுங்க. பார்த்துலாம்டா 3 ஜாங் கிட்ட முன்னால் வந்து போட்டி பாட முடியும்னு நினைக்கிற இடம் தான் முடிஞ்சதை பார்த்துங்கடா அந்தடா பேசிக்கிட்டு இருப்பீங்க. அவன் ஹீரோ அசால்ட்டாக கலாயிறாங்க இந்த நேரத்துலையும். ஸோ கீழே இருந்து ஆங் ஃபேமிலியில் உயிரே கிடையாது என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ வந்து எல்லாரும் அட்டாக் பண்ண போக இதில் என்ன விஷயம்னா அந்த ஃபார்மேஷன் இருக்கிறதுனால இந்த 3 எல்டர்ஸோட பவரே வந்து அதிகமாக இருக்கேன். ஸோ ஹீரோ என்ன தான் அட்டாக் பண்ணாலும் ஒன்லி வந்து டிஃபென்ஸ் தான் பண்ண முடியும். அதுலேயும் அதில் இருக்கிற ஒரு எல்டர் என்ன பண்ணுறான் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஷீல்டு போட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ மாற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து விண்டு பிளேட்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அவனை சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒன்று நான் கொன்னே ஆகணும்டா இல்லைனா என் மான்சத்தை நம்ம பதில் சொல்லவே முடியாதுடா அப்படின்ட்டு ஸ்வாட்லாம் வச்சு அடிக்க ஆரம்பிக்க இன்னொருத்தர் பார்த்தா ஃபிஸ்ட் அடிக்கிறாரு. தலைவனும் வந்து அவர் அடித்து ஒரு எல்டரை மட்டும் கீழ் பக்கம் அடிச்சு போடுறாங்க. இதை பார்த்து வந்து எவ்வளோ தைரியண்டா உனக்கு அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ண எல்டர் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க தரவன் 3000 லைட்னிங் ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணுறான். அதோட வந்து இந்த எபிசோடு இங்கேயே முடியுது கைஸ். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட்டாக மறக்காமல் கொடுத்துட்டு போங்க. லைக் போடலாம் லைக் போட்டுப்பாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சீக்கிரம் முடிக்கலையா இந்த அணிவி என்னையா இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போகுது மாதக்கணக்கில் போகிற மாதிரியே எனக்கு 2 வாரம் கிட்ட இதுதான் போட்டுக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறோம். அடுத்து வந்து என்ன போடலாம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். வந்து நிறைய பேர் இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ப்ரோ அடுத்து இந்த அனிமி ப்ரோன்ட்டு. முதல்ல இதை முடிப்பேன். இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் இப்போ நீங்கள் கமெண்ட் போடுறதான் நீங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா தான் சரி ஓகே இத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது வந்து சீக்கிரமாகவே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே கைஸ் பை 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 பை.